துதிக்கின்றேனா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகத்திலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருகை என்று சீடர்களுக்கு ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் அன்பர் இயேசு மத்தேயு 6:9-13 வரைக்கும் சொன்னதை நாம் இங்கு பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இதை கர்த்தர் கற்பித்த ஜெபம் என்று நாம் சிறு வயதிலிருந்தே மனப்பாடம் பண்ணி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஜெபத்தை நாம் மனப்பாடமாக சொல்லும் பொழுது 30 வினாடிகள் தான் ஆகும். ஆனால் அதாவது உதட்டளவில் நாம் சொன்னோம் என்றால், ஆனால் இதை உள்வாங்கி மனதார உள்ளத்திலிருந்து எழும்பக்கூடிய ஜெபமாக இந்த ஜெபம் அமைந்தது என்றால் ஒரு வாரம், ஒரு மாதம் கூட நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட மகத்தான ஜெபம் இது. ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய இந்த ஜெபமானது ஒரு ஜெபம், அதாவது இப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. அவர் ஜெபிக்கும் விதத்தை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். ஆனால் நாம் அதை மனப்பாடமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் அந்த ஜெபத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்களும் நமக்கு கிடைக்காமல் போகின்றன. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லக்கூடியது உங்களையும் என்னையும் பார்த்து, மகனே மகளே, நீ ஜெபிக்கும் பொழுது என் விண்ணக தந்தையை நோக்கி ஜெபி, அவரை துதி, அவரின் சித்தத்திற்கு உம்மை ஒப்புக்கொடு. அதே போல உனது தேவைகளுக்காக என்னிடம் மன்றாடு. ஆனால் நீ உலக தேவைகளுக்காக மட்டும் மன்றாடி கொண்டிருக்கின்றாய். உன் ஆன்மீக தேவைகளுக்காகவும் நீ என்னிடம் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களை மன்னித்து விடு, அப்பொழுதுதான் நான் உனது பாவங்களை மன்னிக்க முடியும். எத்தனையோ சோதனைகள் உமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த நேரங்களில் எல்லாம் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ அந்த சோதனைகளை வெல்வதற்கு தேவையான பலத்தை தாரும் என்று, அதற்காகவும் நீ ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் இங்கு பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆம், நாம் ஜெபித்தால்தான் ஆண்டவர் அதை கேட்பார். அவருக்கு ஏற்ற வகையில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அதாவது நம் ஜெபத்தில் கட்டாயம் துதி, ஒப்படைப்பு, பாவ மன்னிப்பு, நன்றி அறிதல், விண்ணப்பம் ஆகியவை காணப்பட வேண்டும் என சொல்கிறார். இதில் துதியை குறித்து மட்டும் நான் உங்களோடு பேச இன்று ஆசைப்படுகின்றேன். ஒரு 2 விதவைகள் பக்கத்து வீட்டில் வசித்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு விதவையின் வீட்டில் பயங்கரமான ஒரு சந்தோஷம், எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமான நிலை. ஆனால் இன்னொரு விதவையினுடைய வீட்டிலோ எப்பொழுதுமே புலம்பல். அவர் கேட்கின்றார் ஆண்டவரிடம், ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட புலம்பல்கள் என்று. அப்பொழுது ஆண்டவர் ஒரு காட்சியை அந்த அம்மாவிடம் காண்பிக்கின்றார். அதாவது 2 விதவை பெண்களும் 2 கூடைகளை தூக்கி கொண்டு அவர்கள் அப்பாவிடம், விண்ணக தந்தையிடம் செல்கின்றார்கள். அப்படி செல்லும் பொழுது பக்கத்து வீட்டுக்கார அம்மா அந்த கூடையை கொடுத்த உடனே ஆண்டவர் ரொம்ப சந்தோஷத்தோட அதுல நிறைய ஆசீர்வாதங்களை போட்டு அந்த அம்மா கிட்ட திருப்பி கொடுக்கிறார். ஆனா இந்த அம்மா கூடையை கொடுக்கும் பொழுது அவர் வெறும் கூடையை அப்படியே திருப்பி கொடுக்கிறார். அப்ப இந்த அம்மா கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே இப்படி எனக்கு மட்டும் வெறும் கூடையை கொடுக்குறீங்க அப்படின் போது ஆண்டவர் சொன்னாராம், அம்மா நீ அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்காரம்மா கொண்டு வந்த கூடையில நிறைய துதி மலர்கள் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, என்ன மலர்கள் தெரியுமா? எனக்கு கணவன் இல்லை, ஆனாலும் அருமையாக 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. எனக்கு மாட மாளிகை மாதிரி அரண்மனை வீடு இல்லை, ஆனா எனக்கு வசிக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடை கொடுத்துருக்கீங்க, நல்ல சுகத்தை கொடுத்துருக்கீங்க, நீங்க ரொம்ப நல்லவங்கப்பா, அன்பானவங்கப்பா என்று சொல்லி துதி மலர்களால் ஆன கூடையை அவங்க திருப்பி கொடுக்கும் பொழுது நான் எப்படி வெறும் கையரா அவங்கள அனுப்பிவிட முடியும்? அதனாலதான் ஆசீர்வாதங்களை போட்டு கொடுத்து விட்டேன். ஆனா நீங்க கொண்டு வந்த கூடையில ஒரே கண்ணீரா இருந்துச்சு. வரும்போது எனக்கு அது இல்லை இது இல்லை, எனக்கு கண்ணீரை வச்சுதான் நீங்க கொண்டு வந்தீங்க. ஆனா அந்த கண்ணீர் எல்லாம் வர்ற வழியிலே சிந்தி போச்சு. என்கிட்ட வரும்போது வெறும் கூடையா வந்துச்சு. அப்ப நான் எப்படி கொடுக்க முடியும் வெறும் கூடைக்கு என்று சொன்னாராம். ஆம் அன்பானவர்களை, நாம்
நாமும் கூட அநேக முறை நம் ஜெபத்தில் ஜெபம் என்றால் உடனே எனக்கு இது வேணும் அது வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்கக்கூடியவர்களாக தான் நாம் இருக்கிறோமே தவிர ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து நாம் துதிக்கக்கூடியவர்களாக காணப்படுவதில்லை. நன்றாக யோசித்து பார்ப்போம். நமது ஜெபத்துல எவ்வளவு நேரம் நம்ம துதிக்காக வேண்டி நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கஷ்டமே இல்லை. ஆண்டவரை கண்களை சுழற்றி விட்டோம் என்றால் நமக்கு நன்றாக தெரிகின்றது. வானமும் பூமியும் எல்லாத்தையும் ஆண்டவரை வானத்தை படைச்சீங்க, நன்றியப்பா. அதே போல பூமியை படைச்சீங்களே, நீர் போற்றப்படுவீராக, நீர் தூயவர், நீர் நல்லவர், அன்பானவர் என்று சொல்லி ஆண்டவருடைய தெய்வீக குணங்களை நாம் சொல்லி துதிக்க வேண்டும். அதனால் தான் சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 105 இவ்வாறு சொல்கின்றார், அவர் வாசல்களில் துதியோடும் அவரது பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி. ஆம், நாம் ஆண்டவருடைய சந்நிதியில் நுழைய வேண்டும் என்றால் நம் வாழ்வில் துதி இருக்க வேண்டும். அதைதான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். ஏனென்றால் அவர் சொல்கிறார், என் மக்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஏன் நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் பிசாசை நாம் வெல்ல வேண்டும் என்றால், நமக்கு துன்பங்களை கொண்டு வரக்கூடிய பிசாசிற்கு பிடிக்காத ஒரு காரியம் நாம் ஆண்டவரை துதிப்பது. அப்படி துதிக்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போய்விடுவான் என்ற அந்த ஒரு காரணத்திற்காக தான் ஆண்டவர் நம்மை துதிக்க சொல்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நம்மை சுற்றிலும் ஒரு துதியினால் ஒரு கோட்டை கட்டுவோம். பிசாசு கொண்டு வரக்கூடிய எந்தவித ஆயுதங்களும் நம்மை தாக்க முடியாதபடிக்கு அந்த கோட்டை, துதியின் கோட்டை நம்மை பாதுகாக்கும். ஆமேன். நம்மை பாதுகாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால் நாம் இயேசுவை போல, மரியாளை போல, யோசபாத்தை போல, பவுலும் சீலாவுமை போல, எபிரேய வாலிபர்களைப் போல நாம் துதித்து துதித்து ஆண்டவரிடமிருந்து வெற்றியை பெற்றுக்கொள்வோம். இன்றே ஒரு முடிவு செய்வோம். குறைந்தது 5 நிமிடமாவது ஒரு நாளில் நான் ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லி நான் துதிப்பேன் என்று. இதையெல்லாம் விட ஒரு சிம்பிளான ஒரு வே ஆஃப் ப்ரைஸிங் காட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் ப்ரைஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்றது. என்ன காரியமாக இருந்தாலும் சரி, இன்பமானாலும் துன்பமானாலும் எதுவாக இருந்தாலும் ப்ரைஸ் ஜீசஸ் என்று சொல்லுவோம். பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். ஜெபம் செய்வோம். துதிக்கு பாத்திரரே எங்கள் அன்பு தெய்வமே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் துதியினால் ஒரு கோட்டை கட்டி என்னையும் எங்களையும் எங்களது குடும்பத்தினரையும் பாதுகாப்பு வளையத்திற்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்க இப்பொழுதே தகப்பனே எங்களை உமது பாதத்தில் நாங்கள் வைக்கின்றோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். ஜெபம் கேளும். இயேசுனுடைய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.